வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, தேங்காயில் அதிக கொழுப்பு இருக்குது, அதனால் அது நம்முடைய உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பு ஏற்படுத்தும் அப்படின்னும், அதனால் தேங்காயும் அது சார்ந்த உணவுப் பொருட்களையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. உண்மையில் தேங்காயில் பல நன்மைகள் கொட்டி கிடக்குதுங்க. அந்த வகையில் தேங்காய் பாலிலுமே நிறைய நன்மைகள் இருக்குது. தேங்காய் பால் நிறைய நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். விட்டமின் சி, விட்டமின் இ போன்ற உயிர் சத்துக்கள், தயாமின், நியாசின், ஃபேண்டோத்தனிக் அமிலம், ரிஃபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புக்களான கால்சியம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் போன்றவைகள் இருக்குது. கார்போஹைட்ரேட்டும் இருக்குங்க போதுமான அளவுக்கு. ஸோ தேங்காய் பால் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது வாங்க விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ ரத்த சோகை நோய் உங்களுக்கு ஏதாவது ஏற்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இரும்புச்சத்து குறைபாடு உங்களுடைய உடலில் ஏற்படும் போது தான் ரத்த சோகை ஏற்படும். அப்போ போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து உடலில் இல்லை அப்படின்னா ரத்த சிகப்பணுக்களுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடலுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்குது. அதனால தான் நம்மளுடைய உடல் போதுமான அளவுக்கு எனர்ஜியாக சுறுசுறுப்பாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும் போது ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளை நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். ஸோ இதை நீக்கிறதுக்கு நம்ம இரும்பு சத்தை எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு கப் தேங்காய் பாலில் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்பு சத்துல 25% நமக்கு கிடைச்சிருங்க. எனவே சிறியவர்கள் முதல் நடுத்தர வயதினர்கள் தொடர்ந்து ஒரு கப் அளவு தேங்காய் பாலை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும். ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு ஹீமோகுளோபின் கவுண்டை கரெக்டாக பராமரித்து நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கும்போது ரத்த சோகையெல்லாம் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை குறைய வைக்கிறதுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேணும் அப்படின்னா அதற்கு தேங்காய் பால் தான் சரியான தீர்வாக இருக்கும். அதாவது தேங்காய் பால் விரைவிலேயே உங்களுடைய பசியை அடைக்க செய்யும். இதனால அதிக உணவு சாப்பிட்றது தடுத்து உடல் எடை அதிகரிக்கிறத நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ வெயிட் லாஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நம்முடைய பசியை கட்டுப்படுத்தி எனர்ஜியை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பசியை கட்டுப்படுத்தி தேவையில்லாத கொழுப்புகளில் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சு வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் அதிக கலோரிகள் கிடையாது, குறைந்த கலோரிகள், நீர் சத்து, நார் சத்து எல்லாமே இருக்கிறதால இதுவே நமக்கு பசியை கட்டுப்படுத்தி ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால ஸோ நமக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் தொப்பை போன்ற அமைப்பு, கொழுப்பு படிவுகள்லாம் கரைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பு நமக்கு கிடைக்கும். வாதம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இந்த வாதம் எதனால நமக்கு ஏற்படுதுன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பொதுவாக குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடக்குவாதம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த செலினியம் தேங்காய் பாலில் அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனவே கீழ்வாதம், முடக்குவாதம், இந்த மாதிரி வாதம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்கலாம் விரைவில் நீங்கள் தீர்வு பெறணும் அப்படின்னா தேங்காய் பால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தேங்காய் பால் இருக்கக்கூடிய அதிக அளவு பொட்டாசியம், பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு குறைத்து ரத்த கொதிப்பினுடைய அளவை உங்களுக்கு குறைத்து வாதம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை விடுபட வைக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. இதனால் உங்களுடைய இதயம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக தேங்காய் பால் இருக்கக்கூடிய நிறைவு ஊற்ற கொழுப்புகளில் 50% லாரிக் அமிலம் இருக்குங்க. ஸோ இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைய வச்சு நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்குது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கெட்ட கொழுப்புகள், அதாவது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நமக்கு இருக்கக்கூடாது. போதுமான அளவுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் இருக்கணும். ரத்த நாளங்கள் நம்மளுடைய அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்ததுன்னா போதுமான அளவுக்கு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ அப்போ அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சி நல்ல கொழுப்பினுடைய அளவை தேங்காய் பால் அதிகரிக்கும். எனவே நீங்கள் தேங்காய் பால் உட்கொண்டீங்க அப்படின்னா இதயம் உங்களுக்கு ஆரோக்கியம்
ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான் ஆய்வுகளில் உங்களுக்கு வந்து குறிப்பிடுறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ எல்லாமே தேங்காய் பால் நிறைந்திருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால தான் இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பை நமக்கு பலப்படுத்துது. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டுப்பொருள் தேங்காயில் மட்டும்தாங்க அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதோட ரத்த கொழுப்பை வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்கள் அதிகப்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்தி கொள்வதற்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே அந்த இம்யூன் பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் பண்ணியிருந்தால எந்த விதமான நோய் தொற்றுமே உங்களுடைய உடலுக்கு ஏற்படாதவாறு நீங்கள் நலமோடு இருக்கலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. இதனால் உங்களுடைய உடலும் பலமாக இருக்கும். இப்போ எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கால்சியம் சத்து. ஸோ அது வந்து மிக அவசியமாக இருக்குங்க இல்லையா? அதே போல கால்சியத்தோட சேர்த்து பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியம் தான். அதாவது பாஸ்பரஸ் சத்து இதெல்லாமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் தடுக்குது. ஸோ தேங்காய் பாலில் கால்சியம் மற்றும் அதிக அளவு பாஸ்பரஸ் இருக்கிறதால தேங்காய் பாலை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா எலும்புருக்கி நோய் போன்றவையெல்லாம் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கொள்ளலாம். 40, 50, 60 வயதுகளிலுமே எலும்பு தொடர்பான குறைபாடுகளான தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, கழுத்து, கை கால்கள் ஏற்படக்கூடிய வலி இதையுமே நீங்கள் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அதெல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வயது முதிர்வின் காரணமாக தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் வந்து கிடைத்திருந்தாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை அனுபவிப்பாங்க. அதாவது அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தசை பிடிப்பு, தசை வலி, தசைகள் தளர்ந்து போகுதல், தசைகள் இறுக்கமாக மாறுறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். நரம்புகள் பற்றி சொல்லணும்னா நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வாரத்திற்கு 3 முறையாவது தேங்காய் பாலை சாப்பிட்டு வரும்போது தசை, நரம்புகள், எலும்புகளில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும். உடலுக்கு வந்து நல்ல பலம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கி தோலினுடைய பளபளப்பு தன்மை நமக்கு அதிகரிக்கும். தோலினுடைய நிறத்தையுமே தேங்காய் பால் வந்து கூட்டி இளமை தோட்டத்தை நமக்கு வந்து தக்க வைக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சருமத்தில் கோலஜன் உற்பத்தி முறையான அளவில் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உயிர் சத்துக்களை உங்களுடைய உடலுக்கு கொடுத்து சருமத்தில் குறிப்பாக அந்த கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். கோலஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தப்படும் போது தான் நீர் சத்து நம்மளுடைய சருமத்தில் பாதுகாக்கப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சதை பிடிப்பு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ரத்த ஓட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்துனதுக்கு அப்புறம் தான் இருக்கும். இப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சருமத்தில் இருக்கும்போது நீரேற்றமாக சருமம் இருக்கிறதுல வறட்சியாக நமக்கு சருமம் இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் இருக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் இருக்கும். இதனால முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறிவடைந்த சருமம் எல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை தேங்காய் பால் உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. ஸோ எந்த விதமான வயிற்று கோளாறுகளையுமே சரி செய்யக்கூடிய தன்மை வந்து தேங்காய் பால் கொண்டிருக்கு. உடல் சூட்டையும் தேங்காய் பால் தணிக்கும். தேங்காய் பால் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தசைப்பிடிப்பு, மனப்பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தை குறைத்து நரம்புகளை அமைதிப்படுத்துது. 1 கப் தேங்காய் பாலில் 89 மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீசியம் சத்து இருக்குன்றது குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ தேங்காய் பாலை நீங்கள் அளவாக எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவிலும் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.